ஒரு மணவளக்கலை மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் மீனாட்சி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிந்திக்க வேண்டிய தலைப்பு பெற்றோர் தவம், பிள்ளைகள் நலம். இப்ப முதல்ல பெற்றோர் தவம் என்றால் என்னவென்று நாம் சிந்திக்கலாம். பெற்றோர் தவம் என்பது என்னன்னு நம்ம சிந்திச்சோம்னா, அதாவது குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பது உண்டு. நம் மக்கள் நலமாக இருக்கணும், உடல் வளம், மனவளம், அறிவு இவைகளையெல்லாம் பெற்று இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பது உண்டு. இதுக்கு பெற்றோர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு. அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த முக்கிய பங்கின் மூலமாகத்தான் குழந்தைகள் நலமாக இருக்கின்றனர். இத அடுத்தது பிளாட்டோ சொல்றார். பிளாட்டோன்றது பிலாசபர், அவர் ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றார். அதாவது தம் குழந்தைகள் தனக்கு பின்னால் கடவுளின் தொண்டர்களாக இருக்க வேண்டும். நம்ம குழந்தைகள், நம்ம காலம் முடிஞ்சிடும், நம்ம குழந்தைகள் நமக்கு பின்னால் கடவுளின் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணமானது பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அடுத்ததாக, உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருமே சகோதரர்களைப் போல் வாழ வேண்டும். எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்ற எண்ணம் நம்முடைய மக்களுக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வை, எல்லாரும் சகோதரர்கள் என்ற உணர்வை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எடுத்து உரைக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கருத்தை பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அதாவது குழந்தைகளுக்கு எல்லாருமே, உலகில் இருக்கிற அத்தனை பேர், நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பழகினவங்க, பழகாதவங்க, அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சகோதரர்களாக நாம் நினைத்தல் வேண்டும் என்ற கருத்தை, என்ற உணர்வை யார் எடுத்துரைக்க வேண்டும்? பெற்றோர்கள் தம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அது அவர் தம் பாடல்ல சொல்றாருங்க, மகிழ்ச்சி அவங்க. மதம், ஜாதி, இன வேறுபாட்டை வேரோடு போக்கி, அப்படி வேரோடு போய், இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்றது, இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது மக்களுக்குள்ள. அதான் அந்த வேறுபாட்டை வேரோடு போக்கி உலகெங்கும் மக்கள் சோதர்களாய் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அப்படின்றார். அந்த ஒன்றுபட்டு வாழ்வதற்கு சுருக்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளை பண்படுத்துதல். எல்லாரும் சகோதரர்களா இருக்கணும்ன்றது பெற்றோர்கள் எடுத்துரைக்க வேண்டும். அதுக்கு சுருக்கு வழினா ஷார்ட்கட்டு. சுருக்கு வழி என்னன்னா, குழந்தைகளை நம்ம பண்படுத்த வேண்டும். எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் அப்படின்ற எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்றது ஞானக்களஞ்சிய பாடல்ல அவர் சொல்றார். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, என்ன, இதெல்லாம் தாங்க பெற்றோர் தவம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல சில பல குறைபாடுகள் இருக்குது. குறைபாடு இல்லாம இல்ல, சிக்கல்கள் இல்லாம இல்ல, எல்லாத்திலையுமே எல்லார்ட்டையுமே சமுதாயத்துல குறைபாடுகள். அதுக்கு என்ன காரணம்? ஏன் குறைபாடுகள் சமுதாயத்தில் இருக்கின்றன? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தனி மனித ஒழுக்க பண்பாடு அப்படின்றார் சுவாமிஜி. அதாவது அந்த ஒழுக்க பண்பாடோட குறைபாடு, தனி மனித ஒழுக்க பண்பாட்டின் குறைபாடு. அதாவது தனி மனிதனே, எல்லா தனி மனிதனும் ஒழுக்கமா இருந்துட்டோம்னா சமுதாயத்துல குறைபாடுகளே இருக்காது அப்படின்றார். ஏன்னா அவர் கருத்தே அப்படிதான். இப்போ உலகம் அமைதி வரணும்னா தனி மனித அமைதி தான் வரணும்ன்றார் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனி மனித ஒழுக்க குறைபாடு இருக்கக்கூடாது. அப்ப அது இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் உயர்ந்த ஒழுக்க முறை, ஏன்னா ஒழுக்கம் அப்படி உயர்ந்தது, ஒழுக்கமாக இருப்பது, ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, எந்த வயதிலையும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, எந்த வயதிலையும் ஒழுக்கமாக இருப்பது என்பது உயர்ந்த ஒழுக்க முறை. அந்த உயர்ந்த ஒழுக்க முறையை குழந்தைகளுக்கு
பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? பெற்றோர்கள் ரோல் மாடலா இருக்கணும். பெற்றோர்கள் ரோல் மாடலா இருந்தா தான் குழந்தைகள் அவர்களை பார்த்து உயர்ந்த ஒழுக்க முறையை கற்றுக்கொள்வர். அப்புறம் அடுத்ததாக பெற்றோர்கள் தெய்வ பக்தி உடையவர்களாக, நல்ல பண்புடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். தெய்வ பக்தி இருக்கணும். ஏன்னா சின்ன வயசு குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கம் தான் சரிப்பட்டு வரும். நமக்கு சட்டுன்னு யோகா மார்க்கத்துல அவங்கள சேர்க்க முடியாது. அதுக்கு 14 இயர்ஸ் ஆகணும். அப்போ உடற்பயிற்சினா 8 வயசுலயே கத்துக் கொடுத்துடலாம். இப்ப பெற்றோர்களுக்கு தெய்வ பக்தி, அப்ப தெய்வ பக்தி இருக்குன்றது அந்த குழந்தைகள் எப்படி உணர்ந்து கொள்வாங்க? அவங்களுக்கு என்ன சொல்றது? கடவுளை பற்றிய கருத்துக்கள், கடவுளை பற்றிய கதைகள், அப்புறமா அவங்க என்ன ஸ்லோகம் படிக்கிறாங்களோ அந்த ஸ்லோகம், அப்புறம் நெறைய தடவ அவங்க கோயிலுக்கு கூட்டி போறதல். ஏன்னா கூட்டி போகுதல். ஏன்னா குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்துல அவங்க நல்லா டெவலப் ஆனா தான் யோகா மார்க்கத்துக்கு வர முடியும். அதனால அந்த மாரி தெய்வ பக்தி உடையவர்களாகவும், நல்ல பண்புடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். பெற்றோர்கள் நல்ல பண்புகள், எத்தனை நல்ல பண்புகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த நல்ல பண்புடையவர்களாக இருத்தல் வேண்டும். இதுதாங்க நன்மக்களை, நல்ல மக்களை பெற தேவையான பண்புகள். முதல்ல சொன்ன மாரி பேரண்ட்ஸ் ரோல் மாடலா இருக்கணும். அப்ப நல்ல மக்கள், நமக்கு பிறந்துள்ள நல்ல மக்கள், நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கணும்னா, அப்ப அந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? தெய்வ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல மக்களை, நல்ல பண்புகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் அடுத்த ஒரு கருத்து, முக்கியமான கருத்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதாவது நல்ல மக்களை நாம் பெற வேண்டும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைச்சாங்கன்னா, அந்த அந்த எண்ணம் நல்ல மக்கட்பேறு, நல்ல மக்கள் நமக்கு பிறக்க வேண்டும். அவங்க குடும்பத்துல மட்டும் நல்ல மக்களா இல்லாம, சமுதாயத்திலேயும் அவங்க நல்ல மக்களாக, நல்ல குடிமகன்களாக இருத்தல் வேண்டும் என்ற ஒரு ஆழமான எண்ணம், அந்த ஆழ்ந்த கருத்து, அந்த ஆழ்ந்த எண்ணம் ஆழ்மனதுக்குள்ள போகணும். ஏன்னா மனசுல ஆழ் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நிறைவேறும், வாழ்க்கையில நடக்கும். அப்ப இந்த எண்ணமானது எப்பொழுதுமே அந்த ஆழ் மனசுல இருக்கணும். அப்ப அந்த ஆழ் மனசுல இருந்ததுன்னா, அந்த எண்ணமானது அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதுதாங்க பெற்றோர் தவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் மகரிஷி அவர்கள் ஒண்ணு சொல்றாங்க. அவங்க கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் சிறப்பாக வாழ வேண்டும். அப்படித்தானே பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. குழந்தைகள் சிறப்பாக வாழ வேண்டும். குடும்ப கடமைகளை பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும். குடும்ப பொறுப்புகள். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. குழந்தைகளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்களும் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் தான். அப்ப அவங்களுக்கு இருக்கிற பொறுப்ப அவங்க என்ன செய்யணும்? கரெக்ட்டா செயலாற்ற வேண்டும். அதுக்கு எது அவசியம்? மகரிஷி கருத்து சொல்றாங்க. கல்வி அவசியம், கடமை உணர்வு அவசியம், ஒழுக்கம் அவசியம் அப்படின்றாங்க. அப்ப இந்த கல்வி, கடமை உணர்வு, ஒழுக்கம் இவைகளை பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். எதை பழக்கப்படுத்த வேண்டும்? கல்வியை கற்றுத்தர வேண்டும். அப்புறம் அடுத்தது கடமை, உன்னுடைய கடமை என்ன என்று மக்களுக்கு சொல்லி தர வேண்டும். அடுத்ததாக வேற என்ன கருத்து சொல்லியிருக்காரு? ஒழுக்கம். எல்லா இடத்துலயும் இந்த ஒழுக்கம் வருதுங்க. இந்த பழக்க வழக்கங்களை அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும்ன்றார். நீங்க சொல்லி தரணும்ன்றது அவர் கருத்து சொல்லிட்டார். அப்ப அந்த பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது சொல்றாரு பாருங்க. எப்போதுமே சுவாமிஜி அவர்கள் வெறும கருத்து சொல்றதே இல்லை. என்ன செய்யணும்ன்றத ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு மனவளக்கலை கொள்கையிலும் சொல்லித்தரார். அந்த மாதிரியாக பெற்றோர்கள் உடல், பொருள், ஆற்றல், அவர்களிடம் உடல், பொருள், ஆற்றல், இந்த மூன்றிலும் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்ய முடியுமோ, யாருக்காக? குழந்தைகளுக்காக. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு விட்டு கொடுத்து, அந்த அளவிற்கு தியாகத்தை செய்து பெற்றோர்கள் கடமையோடு செய்ய வேண்டும். இது நம் மக்கள், நம் குழந்தைகள். அவங்க நல்லா வளர்க்கறது நம்முடைய பொறுப்பு. கல்வி கொடுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கு என்ன கடமை செய்ய வேண்டும் என்று கொடுக்கணும். அதனால அந்த குழந்தைகள் சிறு வயதினாக இருப்பதனால சட்டுன்னு அவங்க நம்ம வழிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நாம பாடு எடுக்கணும். என்ன பாடு எடுக்கணும்? உடல், பொருள், ஆற்றல் இவைகளை விட்டு கொடுத்து
தியாகம் செய்து நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சரி, அடுத்ததாக எல்லாமே மகரிஷி கருத்துதாங்க. அறிவுள்ள மக்கள் பேரு நமக்கு வர வேண்டுமென்றால் பெற்றோர்களுக்கு அச்சம், சினம், பொறாமை போன்ற குணங்கள் மனதில் இருக்கக்கூடாது. அறிவுள்ள எல்லாம் நம்ம நினைக்கிறோம், அறிவாளியா இருக்கணும் குழந்தைகள், உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படின்னு, மனவளத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அறிவாளியாக இருக்க வேண்டுமானால் பெற்றோர்களுடைய மனதில் அச்சம், சினம், பொறாமை இருக்கக்கூடாது. அப்ப இந்த குணங்கள் இருக்குமாயின் பெற்றோர்களுக்கு இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தைகள் கோழையாக இருப்பர். குழந்தைகள் வந்து ஏன்னா அவங்க தைரியசாலியாக இருக்கணும். உலகத்துல நிறைய சவால்கள் இருக்கு. இந்த காலத்துல சவால்கள் நிறைந்த உலகமா இருக்கு. பசங்களுக்கும் நிறைய சவால்கள் இருக்கிற, அதை சமாளிக்கிற திறன் வேணும்னா நல்ல தைரியமாக இருக்க வேண்டும். அதனால இந்த குணங்கள் எல்லாம், அச்சம், சினம், பொறாமை போன்ற குணங்கள் எல்லாம் பெற்றோர்கள் மனதில் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் அந்த குழந்தைகள் வந்து தைரியமாக இருப்பர். இருந்தது என்றால் அவர்கள் கோழையாக பிறப்பர். அப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல வந்துங்க நம்ம குழந்தைகளை வந்து பிறர் பழித்தலுக்கு ஆளாகக்கூடாது. அதாவது இந்த பையன் நல்ல பழக்க வழக்கமே இல்லை, கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் வச்சிருக்கான், டீச்சரை மதிக்க தெரியல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மதிக்க தெரியல, அந்த மாதிரிலாம் இருக்கான், கோவப்படுறான் அப்படின்னு சமுதாயத்துல வந்து நம் மக்களை பிறர் பழித்தலுக்கு ஆளாகாமல் வளர்க்க வேண்டும். பிறர் யாருமே ஒருத்தர் நம்ம குழந்தைய வந்து பழிக்க மழையா நம்ம வளர்க்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி பழித்தலுக்கு ஆளாகாம நல்ல பண்புகளை உடைய நல்ல மக்களை பெற்றவர்களுக்கு திருவள்ளுவர் சொல்றாருங்க. என்ன சொல்றானா, 7 பிறப்புக்கும் துன்பம் வராது. யாருக்கு? பெற்றோர்களுக்கும் துன்பம் வராது, பிள்ளைகளுக்கும் துன்பம் வராது. திருவள்ளுவரோட கருத்து அது. எப்ப வராது? நம்ம பசங்க, நம்ம மக்கள் அப்ப என்ன பண்ண, பிறருடைய பழித்தலுக்கு ஆளாக கூடாது, பிறர் வந்து நம்மளை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்றார். அவருடைய குரல் பாருங்க. 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடைய மக்கள் பெறுவீர் அப்படின்னு பெற்றோர்கள் சார். பழியே வரக்கூடாது, அப்ப தீயவை தீண்டக்கூடாது நம்ம மக்களுக்கு. அதனால 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடைய மக்களை பெறுவீர் அப்படின்னு பெற்றோர்களை பார்த்து திருவள்ளுவர் சார். இதாங்க பெற்றோர்கள் தவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்ததாகங்க, ஒரு பெண் கருவுற்று இருக்கும் பொழுது கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ்க்கை நெறியை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இப்ப பெற்றோர்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. அப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்த போது நிறைய குடும்ப அங்கத்தினர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஏதேனும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இப்ப அப்படி இல்லை. எல்லாமே பெற்றோர்கள் எடுத்து சொல்ல வேண்டியதாக தான் இருக்கு. இதுதான் வந்து பெற்றோர் தவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் அடுத்ததாக, கருவுற்ற தாயின் மனநிலை எப்படி உள்ளதோ அவ்வாறே குழந்தைகளை பிறப்பது என்பது உண்டு. அப்ப கருவுற்ற தாயினுடைய மனநிலை வந்து நல்லபடியாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு நிகழ்வு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தது. அப்ப வந்து அமெரிக்க கப்பல் கடல்ல போகும்போது அது வந்து தகர்க்கப்பட்டுள்ளது. அதை குண்டு வச்சு தகர்க்கப்பட்டுட்டாங்க. அப்ப இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை நிகழ்வு. அப்ப கப்பல் இருந்த பயணிகள் என்ன பண்ணாங்க, அப்ப மிதக்கும் வளையங்கள் கடல்ல வந்து நம்ம போகணும்னா ஒரு உடம்புல மிதக்கும் வளையங்கள் கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வளையங்களை மாட்டிக்கிட்டு எல்லாரும் கடல்ல குதிச்சுட்டாங்க. அதுல ஒருத்தர் கருவுற்ற பெண்மணி. அப்ப அந்த அம்மா வந்து ஒண்ணுமே செய்யாம கடலை பார்த்து மயங்கி, அந்த தண்ணீரை பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்ப இந்த பயம் என்ற மனநிலை அவங்களுடைய குழந்தை, அவங்க பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தை பெரியவனாக ஆன பிறகு கூட நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏரியா இருந்தாலும் சரி,
குளமாய் இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்து பயந்த மனநிலையோட அதுவும் மூர்ச்சை அடைகின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எதற்கு சொல்கிறோம் என்றால், கருவுள்ள தாயினுடைய மனநிலை அச்சமின்றி மனதை அமைதியாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். அப்ப இதுதான் நம்ம பெற்றோர்களின் தவம் என்று சொல்கிறோம். அப்புறம் அடுத்ததாக, நன்மக்களை பெற வேண்டுமானால் நெருங்கிய உறவில் திருமணம் செய்யக்கூடாது என்று சயின்ஸ் சொல்லுது. நெருங்கிய உறவு சொல்றோம் இல்லையா, அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நெருங்கிய உறவுல திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சயின்ஸே சொல்லுது. ஏன்னா ஒரே இரத்த தொடர்பின் மூலமாக, மரபு அணுக்கள் மூலமாக ஜெனட்டிக் டிசார்டர், பரம்பரை வியாதிகள் அந்த குழந்தைகளுக்கு வரும். ஏன்னா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, உடல் நலத்தோட இருக்கணும், மன வளத்தோட இருக்கணும், அறிவாளிகளா இருக்கணும். அப்படின்னா அது பெற்றோர்களுடைய பொறுப்பு, பெற்றோர் தவம். அவங்க நெருங்கிய உறவுகள் திருமணம் செய்யக்கூடாது. இது மேற்சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே பெற்றோர்களுடைய தவம். அடுத்தது பாருங்க, பிள்ளைகள் நலம் என்றால் என்னவென்று சிந்திப்போம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வாங்க. அப்படி அது ஒரு சொல் வழக்கு உண்டு. அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் மிக மிக உயர்ந்த செல்வம். அப்ப குழந்தை செல்வத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மக்கட்பேறு, அறிவறிந்த மக்கட்பேறு நமக்கு இருந்தா அதை தவிர பிற செல்வமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மற்றொரு குரல்ல, குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்றார். இத மகரிஷி அவங்களும் சொல்றாங்க பாடல்ல. அது அவங்க தம் பாடல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகிலேயே மனித இன வாழ்க்கை என்ற ஒரு சிறப்புக்கு ஆதாரமாக ஆராய்ந்து பார்த்தோமானால் பாலர்கள்னா குழந்தைகள். இத பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத யாதெனில் மனிதர்களுடைய வாழ்க்கையில சிறப்பு என்ன, குழந்தை செல்வமே ஆகும் அப்படின்னு சுருக்கமாக இந்த பாடல்ல மகரிஷி அவர்கள் இதுதான் குழந்தைகள் நலம். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வர வேண்டுமென்றால் சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 0 to 5 years, அதாவது குழந்தை பிறந்து 1 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரை இன்ஃபென்ட் சைக்காலஜின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். உளவியல் நிபுணர்களுக்கு அதோட பழக்கம், சிரிப்பு, அழுகை, கோபம் இதெல்லாம் இன்ஃபென்ட் சைக்காலஜின்னு. அதே மாதிரி அந்த 0 to 5 years என்ற வயதுல என்ன சொல்லி தரணுமா, நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்கள், எல்லா விதமான நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தர வேண்டும். சில பேர் சொன்ன பரவாயில்ல, குழந்தை எப்படி வேணா வளர்ந்து பெரியவங்க ஆனா தானா எல்லாத்தையும் கத்துப்பாங்கன்னு. அந்த மாதிரி இல்ல, உளவே நிபுணர்கள் சொல்லல. 0 to 5 years அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கட்டம் அந்த காலகட்டம். அது அந்த காலகட்டத்துல நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னங்க நல்ல பழக்கங்கள், எதுங்க நாம சொல்லித்தரோம்? ஒண்ணு, நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம். சுவாமிஜி அவர் பாடல்ல குறிப்பிட்டிருக்கார். என்ன சொல்றாருன்னா, சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்திடுங்கள், பல்லை துலக்கி கழுவி பரமனை மனதில் நினையுங்கள், நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னரே அமர்ந்திட வேண்டும் இடத்திலே, உங்கள் ஆசான் போதித்த பள்ளிக்கூட பாடத்தை படிக்க வேண்டும் இருதல். இன்னும் நிறைய இருக்கு, நான் நேரம் கருதி சில பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்றாரு, காலையில எழுந்திருக்கணும்ன்றார், தாய் தந்தைய மதிக்க வேண்டும் அப்படின்றார், இறைவனை அந்த சின்ன வயசுலயே நம்ம ஒரு தெய்வ பக்தியை கொண்டு வந்துடணும், இறைவனை மனதில் நினைக்க வேண்டும், நேர மேலாண்மை, பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டா அந்த நேரத்துக்கு நீங்க போயிடணும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல உட்காந்துடணும் அப்படின்னு பாடல சொல்றாரு. டீச்சர் கற்றுக் கொடுத்த பாடங்களை வீட்டில் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நல்ல பழக்கம். பாரதியார் என்ன சொன்னாரா, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, அண்டி பிழைக்கும் ஆடு அதற்கும் ஆதரவு தர வேண்டும் பாப்பா அப்படின்னு நிறைய வரிகள் வருகின்றன.
அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் எல்கேஜி யூகேஜி ரைம்ஸ்ல வந்து வரக்கூடிய பாட்டுகள். அப்புறம் சில டீச்சர்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல, டான்ஸ் ஆடியே கத்து தருவாங்க. அந்த மாதிரி கத்துனா அந்த குழந்தைகள் மனசுல வந்து எல்கேஜி டீச்சர் யூகேஜி டீச்சர் அந்த மாதிரி மனசுல அவங்களுக்கு நல்லா பதியும். அப்ப இந்த மாதிரி பாடல் மூலமாக நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். சரி, அடுத்ததாக குழந்தைகளுக்கு மகரிஷி சொல்றார், சிறு வயதிலேயே இறைத்தன்மையை உணர வைப்பது மிக மிக அவசியம். இறைத்தன்மையை உணர வைக்கிறோம். அது இறைவன்னா என்னன்றது உணர வைக்கிறோம். அதுக்கு அவர் பாடல் சொல்றார் பாருங்க. உணவை உண்போம் நாள்தோறும், சாப்பிடுறோம். உடலாய் அதனை மாற்றுவது யார்? கணமும் நம்மை பிரியாமல் கருத்தாய் இருந்து ஊக்குவது யார்? நம்ம உடம்பு சாப்பிடுறோம், உடம்பு வளர்கிறது, நம்ம உடம்பு மாற்றுகிறது. நம்ம விட்டு பிரியாம கருத்தோடு ஊக்குவது யார்? யாரு? கடவுள். இறைத்தன்மை, இறைவன். அந்த மாதிரி ஒரு இறைத்தன்மையை நம்ம குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும், சொல்லித்தர வேண்டும். இது மாதிரியாகவே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவரும் தன்னுடைய எளிய பாடல் மூலமாக குழந்தைகளுக்கு இறைத்தன்மை என்றால் என்பதை சொல்லியுள்ளார். என்ன சொல்லியிருக்காரு? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி? யார் இதற்கு அதிகாரி? கடவுள்தான். சூரியன் வருவது, சந்திரன் தெரிவது, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாமளா செய்யறோம்? இல்ல. நாம சூரியனை வரவழைக்கிறோமா? இல்லையே. சந்திரனை வரவழைக்கிறோமா? இல்லையே. அதுல யார் அதிகாரி? இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அது வந்து குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரணும்னா, கடவுள் தான் என்று சொல்லித்தர வேண்டும். அந்த கடவுளுடைய மகிமை, இறைத்தன்மையினுடைய மதிப்பு, இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். இதுதாங்க வந்து குழந்தைகள் நலம். இப்படி எல்லாம் சொல்லி தந்தா குழந்தைகள் நலமாக வளர்வார்கள். அடுத்ததாக நம்ம தலைப்பு பெற்றோர் குழந்தைகள் நலம் என்னவென்று சிந்திப்போம். மகர்ஷி அவர் பாடல்ல ஞான கலைஞர் பாடத்துல இதே தலைப்பில் இருக்கு. பெற்றோர்கள் தவம், குழந்தைகள் தவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அவர் பாடல்ல பெற்றோர்களின் வழி வாழ்க்கை முறை தொடர்ந்து பிள்ளைகளின் உடல் வளமும் அறிவும் ஆகும். பெற்றோர்கள் நலம் அமைந்த மக்கள் வேண்டின் பிழை நீக்கும் தவம் அறம் நெறியும் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாடல பிள்ளைகள் வந்து ஒழுக்கமுடையவர்களாக இருத்தல் வேண்டும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நல்ல கருத்து உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி இருக்கணும்னா அறிவாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வழிமுறை என்ன? வாழ்க்கை முறை என்ன? இந்த மாதிரி குழந்தைகள் இருப்பதற்கு தவம் செய்ய வேண்டும். சுவாமிஜி சொல்லிட்டார். நீங்க தவம் செய்யுங்க, அறநெறிப்படி வாழ வேண்டும். அதான் ரோல் மாடல் முதல்ல அந்த கருத்தை சொல்லிட்டோம். அப்ப உடல் நலமும் நல்லா இருக்கும், மன வளமும் நல்லா இருக்கும், அறிவும் நல்லா இருக்கும். இதைத்தான் கண்ணதாசன் சொல்ற, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், இதுதான் வளர்ச்சின்னு வரும். அப்ப அந்த மாதிரி இருப்பதற்கு பெற்றோர்கள் தவமும் அறநெறிப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. அடுத்தது வந்து குழந்தைகளின் வயதிலேயே சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றாங்க. என்ன சீர்திருத்தம் ஆரம்பிக்க வேண்டும்? ஒழுக்கம். எல்லா இடத்துலயும் ஒழுக்கம் தாங்க வருது. நீதி, நேர்மை, உயர்ந்த பண்பு. இந்த 4 ஒழுக்கம், நீதி, நேர்மை, உயர்ந்த பண்பு. இதையெல்லாம் குழந்தையாக இருக்கும் போதே செய்ய வேண்டும். நம்ம வந்து பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும். ஒழுக்கமுடையவர்களாக இருத்தல் வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நீதியுடன், நேர்மையுடன் எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையா இருக்கணும். நீதியுடன் இருத்தல் அவசியம். உயர்ந்த பண்புகளை வந்து நமக்கு வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்ப உயர்ந்த பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பது தெரியும். அந்த குழந்தைகளுக்கு அதை கொண்டு வரணும். அந்த காலத்துலங்க ஒரு காலகட்டத்துல மாரல் சயின்ஸ் ஒரு பீரியட் இருந்தது பள்ளிக்கூடத்துல. அதுக்குன்னு ஒரு ஆசிரியரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து நீதி கதைகள்லாம் சொல்லி இதனுடைய மாரல் என்ன, இது மாரல் ஸ்டோரி அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி இல்லைங்க. பீரியட் டைம் டேபிள்ல தான் சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இப்ப அந்த டைம் டேபிள்ல கூட அவங்க எடுத்துட்டாங்க. எல்லாம் மேக்ஸ், என்ன ரிசல்ட் ஓரியன்ட், மேக்ஸ் எடுக்கிறாங்க, சயின்ஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதனால பசங்களுக்கு வந்து நீதினால என்னன்னு தெரியல.
அப்ப ஒழுக்கம், நீதி, நேர்மை, உயர்ந்த பண்பு. அப்ப இந்த கருத்துக்களை மகரிஷி அவர்கள் சொல்றாங்க ஒரு பாடல்ல. ஒழுக்க உணர்வு, நீதி, இன்பம், நேர்மை, உயர்வு என்னும் சொற்களுக்கு அர்த்தம் காணும்னா இழப்பில்லா இழக்கில்லா முழு திருத்தம் காண உலகில் ஏற்றவரி குழந்தைகளை பண்படுத்துதல் அப்படின்னு சொல்றார். குழந்தை வயதிலே சீர்திருத்தத்தை நாம் கொண்டு வந்து விட்டோமானால் உலகத்திலே அது சீர்திருத்தம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்புறம் அடுத்ததாகங்க, பெற்றோர்கள் உடல் நலம், மனம் வளம் உடையவர்களாக இருத்தல் வேண்டும். அதற்குரிய பயிற்சிகள் மனவளக்கலை மன்றங்கள்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. காயக்கல்பம் செய்ய செய்ய ஜெனட்டிக் டிசார்டர், பரம்பரை வியாதிகள் குழந்தைகளுக்கு வராது. அதான் சஞ்சித கர்மம். தவம் செய்ய செய்ய தீய வினைப்பயன்கள் போய்விடும். மன தூய்மை, வினை தூய்மை கிடைத்துவிடும். அதனால குழந்தைகள் உடல் நலம், நல்ல ஆரோக்கியத்துடன், அறிவுடனும் பிறப்பார்கள். அடுத்ததுங்க, மகர்ஷி அவங்க டச் பண்ணாத டாபிக்கே இல்லை. வாழ்த்துன்னு ஒண்ணு தாரக மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. குழந்தைகள் நல்ல விதமாக வளரணும்னா வாழ்த்த வேண்டும். என்ன வாழ்த்தணும்? என் மகனே, நீ வாழ்க. நீ நல்ல முயற்சி உடையவனாய் இருக்கிறாய். நல்ல சூழலை பெற்றவனாய் இருக்கிறாய். நல்ல குணங்களை இயற்கையாகவே பெற்று இருக்கிறாய். நன்கு உழைப்பவனாய் நீ வளர்கின்றாய். வாழ்வின் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் நீ கொண்டிருக்கிறாய். நல் வாழ்வு பெறுவதற்கான அம்சங்களும் உள்ளும் புறமும் நிரம்பி இருக்கிறது. நீ அருளாற்றல் பெற்றவனாக நல்ல உறவுடன் நலத்துடனும் வாழ்க வளமுடன் இதாங்க பெற்றோர் தவம், பிள்ளைகள் நலம். அப்படி மகர்ஷி வாழ்வுல நடந்த நிகழ்வுங்க. அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்வேன். அதாவது டெல்லியில இருந்தாரு. ஒரு தம்பதி வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப அந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, எந்த சயின்ஸ் டெக்னாலஜியும் கிடையாது. என் பையன் படிக்கவே மாட்டேன்றான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அரட்டை அடிக்கிறான், அப்புறம் ஓடி போய் விளையாடுறான், என்னென்னவோ செய்யறான், மனசு ரொம்ப கவலையா இருக்குங்க அப்படின்றாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க இந்த கான்செப்டுக்கு வந்துட்டீங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணை உடனே தவம் பண்ணுங்க. காலையில கொஞ்ச நேரம், மாலையில கொஞ்ச நேரம் தவம் செய்து, ஆழ்ந்து தவம் செய்து வாழ்த்தி கொண்டே இருங்க. அப்ப அது ஒரு காலகட்டத்துல அவன் படிக்க உட்கார்ந்துருவான். அதே மாதிரி நடந்தது. அவங்களும் சின்சியரா வாழ்த்துனாங்க, தவம் செஞ்சாங்க. ஒரு காலகட்டத்துல பையன் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள், குழந்தைகளுக்கு உயர் கல்வி, எல்லா இடத்துலயும் ஒழுக்கம் தாங்க. டிசிப்ளின் இருக்கணும் பசங்களுக்கு. நல் ஒழுக்கம், நற்பண்பு, பக்தி, பிறரை மதிக்க கற்றுக் கொடுத்து. சில பேர் பிறரை மதிக்கவே மாட்டாங்க, டீச்சரை மதிக்க மாட்டாங்க, அப்புறம் பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மதிக்க மாட்டாங்க. பிறரை மதிக்க கற்றுக் கொடுத்து ஆளாக்குவதே உண்மையான செல்வம் அப்படின்னு அவர் சொல்றாங்க. இப்ப இந்த கால குழந்தைகளுக்கு தொழில்நுட்பம் நல்லா தெரியுது. கைபேசி, மொபைல நல்லா ஆளுகின்ற திறன் தெரியுது. நல்ல திறமையா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க இந்த குழந்தைகள். நம்ம கூட அவ்வளவு ஸ்மார்ட்டா இல்லை. அப்ப அவங்களுக்கு நாம பெற்றோர்கள் என்ன செய்யறோம்? அருட்காப்பு சொல்லி தரணும். அப்புறம் 2 ஒழுக்க பண்பாடு சொல்லி தரணும். வாழ்க்கை நல சங்கல்பத்தை சொல்லி தரணும். வாழ்க்கை நல சங்கல்பம் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தரணும்? உடல் நலம், அறிவு, உயர் புகழ், செல்வம், கடமை, இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன். அந்த குழந்தைகளை சொல்ல வைக்கிறோம். உடல் நலம், அறிவு, செல்வம், கடமை, இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன், வாழ்வேன் வளமுடன், வாழ்நாள் வரைக்கும் வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்துடுவேன். எல்லாம் பசங்க கத்துக் கொடுத்தா சொல்லிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணிடும். அப்ப பெற்றோர்கள் காயக்கல்பம் செய்து அறநெறிப்படி வாழ்ந்தால் பிறக்கும் குழந்தைகள் உடல் நலம், மனவளம் உடையவர்களாக இருப்பர். இதுதான் கருவிலே திருவிடையார், கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்வார். இதுதாங்க பெற்றோர் தவம், பிள்ளைகள் நலம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நார்வே, டென்மார்க் அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.